நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் வேகமாக பரவி வரும் வைரஸ் தொற்று நோய். தமிழேந்தல் ஈழவேந்தன் ஐயா கனடாவில் காலமானார். யாழில் உதயமானது புதிய கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்ப தயார் என சந்திரிகா தெரிவித்துள்ளார். பாட்டலி சம்பிக்க ரணவக்கவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு அழைப்பு. கென்யாவில் கனமழையால் 40 பேர் உயிரிழப்பு. இந்திய பிரதமர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்து பிரித்தானியாவில் பேரணி. குரங்கு பெடல் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவில் நோரோ வைரஸ் எனும் வைரஸ் தொற்று நோய் மிக வேகமாக பரவி வருகிறது. கனடிய பொது சுகாதார அலுவலகம் இது குறித்து அறிவித்துள்ளது. எதிர்பார்க்கப்பட்டதனை விடவும் அதிக வேகமாக நோய் தொற்று பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிற்று வலி, வாந்தி, தசைப்பிடிப்பு மற்றும் வயிற்றோட்டம் உள்ளிட்ட நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளை விடவும் இந்த ஆண்டில் நோரோ வைரஸ் தாக்கத்தின் பாதிப்பு அதிகமாக காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மற்றும் அல்பர்டா மாகாணங்களின் கூடுதல் எண்ணிக்கையில் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அமெரிக்காவின் ஓஹியோவின் நோர்வால்ட் பகுதியில் இதன் முதன்முறையாக இந்த வைரஸ் தாக்கம் பரவிய காரணத்தினால் நோரோ வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தொற்றுக்கு குறிப்பிட்ட விசேட சிகிச்சை முறைகள் எதுவும் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழேந்தல் என்று தமிழரசு தலைவர்களாலும் தொண்டர்களாலும் அன்பாக அழைக்கப்பட்ட ஈழவேந்தன் ஐயா கனடாவில் காலமானார். தமிழுக்கும் தமிழினத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் சேவையாற்றியவர் ஈழவேந்தன். 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியோடு இன விடுதலைக்கு ஓங்கி குரல் கொடுத்த குரல் இன்று அடங்கிவிட்டது. ஈழம் வெல்லும், அதை காலம் சொல்லும் என்ற குரல் இன்று ஓய்ந்துவிட்டது. ஐக்கிய மக்கள் கட்சி எனும் புதிய கட்சி யாழ்ப்பாணத்தில் இன்று முதல் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக அந்த கட்சியின் உபத்தலைவர் அப்பையா ராஜவேந்தன் தெரிவித்தார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக பல கட்சிகளும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த கட்சிகளின் கண்ணுக்கு புலப்படாத பொதுமக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சேவையாற்றுவது எமது நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்தார். இளம் தலைவர்களை ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டி எழுப்ப உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்க பங்களிப்பு வழங்குவேன். வீழ்ச்சி அடைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கு சில காலம் தேவைப்படுகின்றது. நான் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டி எழுப்புவதற்காகவே மீளவும் அரசியலுக்குள் பிரவேசித்துள்ளதாக பலர் கூறுகின்றனர். அது தவறான கூற்று. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மொட்டு தரப்பினருடன் இணைந்து திசை மாறி பயணிப்பதற்கு முயற்சித்த சந்தர்ப்பத்தில் நான் ஒதுங்கி செயற்பட்டேன் என சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன்படி நாளை காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரியில் இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் முன்வைத்திருந்த கருத்து தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடந்த சில நாட்களாக பெய்யும் கனமழையால் இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தலைநகர் நைரோபி வெள்ளத்தில் மிதக்கிறது. முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1.5 லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாகியுள்ளனர். இதனிடையே கென்யாவில் உள்ள மிக பழமையான அணையான கிஜாப் அணை வெள்ளத்தில் சேதமடைந்தது. தடுப்புச்சுவர் உடைந்ததில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி அருகில் உள்ள கிராமங்களுக்குள் நீர் புகுந்தது. இதனால் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 40 பேர் வரை உயிரிழந்ததுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக உயிரிழப்பு எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது. இந்தியாவில் லோக்சபா தேர்தல் நடந்து வரும் நிலையில் பிரித்தானியா தலைநகர் லண்டனில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்களான இந்திய வம்சாவளியினர் பாரதிய ஜனதா கொடியுடன் பேரணியாக சென்றுள்ளனர். ரன் ஃபார் மோடி என்ற பெயரில் இந்திய வம்சாவளியினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்பேரணியில் சுமார் 500 பேர் பங்கேற்றிருந்தனர். பேரணியில் ஈடுபட்டவர்கள் இந்திய தேசிய கொடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கொடிகளை ஏந்தியபடி பிரதமர் மோடிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியவாறு பேரணியில் ஈடுபட்டனர். குறித்த பேரணியானது லண்டனில் உள்ள புகழ்பெற்ற டவர் பிரிட்ஜ் அருகே முடிவுக்கு வந்தது.
ராசி அழகப்பன் எழுதிய கதையை மையமாக கொண்டு குரங்கு பெடல் என்ற சிறார்கள் படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் கமலக்கண்ணன். நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ள இந்த படத்தில் நடிகர் காளி வெங்கட் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். இந்த படம் மே மாதம் 3ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதன் ட்ரெய்லர் தற்போது வெளியாகியுள்ளது. படம் முழுக்க 90s கிட்ஸின் காலகட்டத்தில் நடப்பதாக காட்டப்படுகிறது. வாடகை சைக்கிள் கடைகள், கோலிக்குண்டு விளையாட்டு, குளத்து நீச்சல் என 90s கிட்ஸின் வாழ்வியலை பிரதிபலிப்பதாக காட்சிகள் உள்ளன. இப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.